இந்திய எரிவாயு ஆணையம், அதாவது கெயில் எனப்படும் இந்த கெயில் நிறுவனம் கொச்சியிலிருந்து பெங்களூரு வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7 மாவட்டங்கள் வாயிலாக செயல்படுத்திருக்கும் திட்டம் தான் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ அனைத்து கட்சிகளும் இதை எதிர்க்கின்றன. தமிழக அரசாங்கமும் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு உகந்ததல்ல, விவசாயிகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது ஆகிய காரணத்தினால அனுமதிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்தது. ஆனால் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கியது உயர்நீதிமன்றம். இதை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு தமிழக அரசாங்கம் சென்றிருக்கிறது. மக்களுக்காகத்தானே திட்டத்துக்காக மக்கள் இல்லையே என்ற பார்வை ஒரு பக்கமும், எதிர்ப்புக்காக எதிர்ப்பு பதிவு செய்கிறது, அப்போசிஷனுக்காக அப்போசிஷன் பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிற பார்வை இன்னொரு பக்கமும் இருக்கிறது. எனும்பொழுது இது போன்ற திட்டங்கள், இந்த கெயில் திட்டம் மட்டுமல்ல, கூடங்குளமாகட்டும் பல்வேறு திட்டங்கள்ல இதே போன்ற ஒரு நிலையை நம்மால பார்க்க முடிகிறது. எனும்பொழுது இதை நாம் எப்படி பார்க்கலாம் என்ற ஒரு கேள்வி பிரதானமாக எழுகிறது. இதை பற்றித்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். கெயில் எனப்படும் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொச்சி முதல் சேலம், கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய தமிழகத்தின் 7 மாவட்டங்கள் வழியாக செயல்படுத்தி வரும் இயற்கை எரிவாயு பைப்லைன் திட்டம் தமிழகத்தில் பெரும் சர்ச்சைக்கு ஆளாகியுள்ளது. தமிழகத்தில் காங்கிரஸ் தவிர ஏறத்தாழ எல்லா அரசியல் கட்சிகளும் இத்திட்டத்தை எதிர்த்து அறிக்கை வெளியிட்டுள்ளன. விவசாயிகளின் நலன் பாதிக்கப்படுகிறது, விவசாயிகள் அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறார்கள் என எதிர்ப்புகள் எழுந்தன. இதற்காக கெயில் நிறுவனம் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை சம்பந்தப்பட்ட மக்களிடம் நடத்தியது. இதில் கணிசமான பகுதி மக்கள் சமரசத்திற்கு வந்துள்ளனர். எனினும் சில அரசியல் மற்றும் இயக்கங்களின் ஆதரவுடன் எதிர்ப்பும் தொடர்கிறது. மொத்தம் 318 கிலோமீட்டர் பாதை, 6 அடி ஆழத்திற்கு கீழ் பைப்லைன் செல்லுகிறது. இதற்கு மேல் பயிர் செய்யலாம், மரம் நடக்கூடாது, போர் பம்புக்காக தோண்டக்கூடாது, வெடிபொருட்களை பயன்படுத்தக்கூடாது, ஆபத்து விளைவிக்கும் செயல்பாட்டிற்கு விவசாய நில உரிமையாளரே பொறுப்பு என்ற நிபந்தனைகள் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளன. கெயில் நிறுவனம் இந்தியாவின் மிகச் சிறப்பு வாய்ந்த மகாரத்னா அந்தஸ்து பெற்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம். அதன் பொது நலன்களுக்கான இத்திட்டத்தால் தமிழகத்தில் பல பவர் ஸ்டேஷன்கள் வரவுள்ளன. தமிழகம் அதிக தொழில் வளர்ச்சி பெறவும் பல அடிப்படை கட்டுமான வளர்ச்சி நிலைக்கு செல்லவும் இத்திட்டம் உதவும். எனவே மக்களை சமரசப்படுத்தி இத்திட்டத்திற்கு மாநில அரசும் உதவ வேண்டும் என உயர்நீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்துள்ளது. இந்தியாவில் இதுவரை 11,000 கிலோமீட்டருக்கு குறுக்கும் நெடுக்குமாக பல பைப்லைன் திட்டங்களை கெயில் நிறுவனம் செயல்படுத்தியுள்ளது. நம் இந்திய அரசு ஈரானிலிருந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற மிகவும் பிரச்சினைக்குரிய பிரதேசங்கள் வழியாக எரிவாயு குழாய் பதிக்க திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் வளர்ச்சி போக்கை தடுக்கும் எதிர்ப்பு அரசியல் தவிர்க்கப்பட வேண்டியதா அல்லது வளர்ச்சியின் பெயரால் விவசாயியின் வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளதா? இது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் பிரதானமாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஏன் தேசிய நெடுஞ்சாலை வழியாக இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது, ஏன் விவசாயிகளை பாதித்துதான் செயல்படுத்த வேண்டுமா என்ற கேள்விகள் ஒரு பக்கமும், இதனால் நன்மைகள் பல இருக்கின்றன. விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது, அதாவது மாநில அளவில் இல்ல மற்ற மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையில தான், இன்னும் சொல்ல போனால் அதையும் காட்டிலும் சிறப்பான இழப்பீட்டு தொகையெல்லாம் வழங்கப்படுகிறது என்று இன்னொரு தரப்பிலும் வாதம் வைக்கப்படுகிறது. இதை தாண்டி இதே போன்று பல திட்டங்களிலும் சர்ச்சைகள் எதிர்ப்புகளும் தொடர இதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசரிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய அரங்கத்தில் இணைகிறார் திரு ராமசுப்ரமணியம், வழக்கறிஞரும் சமூக ஆர்வலரும் அவர். அதே போல திரு நல்லசாமி அவர்கள் இணைகிறார், விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த திரு நல்லசாமி. நான் திரு நல்லசாமி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த திட்டத்தை எதிர்த்து தமிழக அரசாங்கமும் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி உச்சநீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது. இந்த திட்டத்தினால நன்மைகள் பலவும் இருக்கிறன, அதைத்தான் உயர்நீதிமன்றமும் வலியுறுத்தி இருக்கிறது, எதிர்க்க கூடாதுங்கிற பார்வையும் பதிவு செய்யப்படுகிறது. அதை எப்படி பார்க்கிறீங்க திரு நல்லசாமி? அதாவது யாருமே அது எதுக்கல, தமிழ்நாடு அரசு எதுக்கல, மற்ற அரசியல் கட்சிகள் இந்த குழாயை கொண்டு போறது எதுக்கல. ஆனா விளைநில வழியா வேண்டாம், நீங்க தேசிய நெடுஞ்சாலை வழியா கொண்டுகிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்றோம். ரெண்டாவது இதுல பாதிப்பு ஆரம்பத்துல விவசாயிகளுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு பின்னிட்டு தெரிய வந்த பின்னாடிதான் போராட்டம் வலுத்தது. வலுப்பெற்ற பின்னாடிதான் தமிழ்நாடு அரசு தலையிட்டு
மாவட்ட வாரியா கோவை மாவட்டம், அடுத்து திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், மாவட்ட வாரியா விவசாயிகளை அழைச்சு விவசாயிகள் அந்த மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில தலைமைச் செயலாளர் வந்து கருத்துக்களை எல்லாம் கேட்டறிஞ்சு பதிவு செஞ்சு ஒரு முடிவெடுத்தாங்க. இது சாதாரண முடிவு அல்ல. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதால் விளையக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு தீமை அதிகமாக இருந்தால் கைவிட வேண்டும், நன்மை அதிகமாக இருந்தால் செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு ஒரு முடிவெடுத்து தடை வச்சாங்க. இப்ப வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அந்த டிவிஷன் பெஞ்ச் வந்து இந்த தடையை வந்து நீக்கியிருக்காங்க. ஆக விவசாயிகளை காக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றம் ஃபுல் பெஞ்சிலேயோ அல்லது உச்சநீதிமன்றத்திலேயோ மேன்முறையீடு செய்து தமிழக விவசாயிகளுடைய நலன்களை காக்க முன் வர வேண்டும். இதை வந்து மாற்று வழியில கொண்டுகிட்டு போங்க. கேரளாவில் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல நெடுஞ்சாலை ஓரத்தில் தான் போட்டிருக்காங்க. தமிழ்நாடுன்னு வரும்போது நெடுஞ்சாலை முற்றிலுமா ஒதுக்கிட்டு விவசாய விளைநிலங்கள் வழியா கொண்டு போறாங்க. இதனால பலதரப்பட்ட இன்னல்கள் விவசாயத்துக்கு இருக்குது. இதுல முன்னோட்டத்திலே நீங்க சொன்னீங்க, அதாவது அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டா அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் பொறுப்புங்கிறாங்க. இது எங்களை பொறுத்தவரை என்ன, இப்ப ஐபிசி 511 பிரிவுகள் இருக்கு. இந்த பிரிவுல the burden of proof lies upon the prosecution side. யார் குற்றம் சுமத்துறாங்களோ அவங்க தான் நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு. ஆனா இத பொறுத்த அளவுல the burden of proof lies upon the accused side. அதாவது யார் மேல குற்றம் சுமத்துறோமோ அவங்க தான் வந்து நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்கணும். அதனால வந்து பாதகமானதாக என்னால எதிர்க்கிறோம் அப்படிங்கறது உங்களுடைய வாதமா புரிஞ்சுக்கிறோம். அதுக்கான காரணங்களை விளக்கி இருக்கீங்க திரு நல்லசாமி. நான் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க இது போன்ற திட்டங்களை ஆதரிக்கிறவராகவே நான் புரிஞ்சுக்கிறேன். அவர்களுடைய வாதம், இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசாங்கத்துடைய வாதமும் கூட, திட்டம் அப்படிங்கிறது மக்களுக்காக, திட்டத்துக்காக அல்ல. மக்கள் பாதிக்கப்படுறாங்க, விவசாயிகளுக்கு இவ்வளவு பாதகம் இருக்கு அப்படிங்கும் போது ஏன் மாற்று வழியில கூடாது, ஏன் அடமெண்டாக இதே பாதையில தான் நான் செயல்படுத்த வேணும் சொல்லணுங்கிறது அங்கிருந்து வைக்கக்கூடிய பலமான வாதம். அப்ப இந்த விவசாயி சங்கத்தினுடைய அந்த பிரதிநிதி தலைவர் யாரோ அவர் வந்து சொன்னது ஓரளவு உண்மைதான். அதாவது பொதுமக்களுக்கு கஷ்டம் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ங்கிறது வரணுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆகவே அது வந்து அவங்களுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வருது. ஆனாலும் கூட இப்ப நீங்க கேட்ட மாதிரி எந்த இடத்துல இந்த பைப் லைனை கொண்டு வரணும் அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி நமக்கு ஹைவேஸ்ங்கிறது இருக்கிறது தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். புதுசா நம்ம ஒண்ணு ஹைவேஸ்ன்னு போடல, இருக்கக்கூடியத அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மேலை நாடுகள்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஹைவேஸ் ஒட்டி வருது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து தனியாக அதுக்காக போட்டு இருக்காங்க. சோ இருக்கிறதே எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து திடீர்னு பைப் லைன் கொண்டு வருதுங்கிறது சாத்தியமா? பிராக்டிகலி இஸ் இட் பாசிபிள் இஸ் அ குவெஸ்சன். ஒண்ணு. ரெண்டாவதாக சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவே பல தரப்புல சொல்றாங்க. பட் இப்ப சாத்தியக்கூறுகள் இப்ப அதனால இருப்பது மிக கடினம் என்பது தெளிவாகின்றது. ரெண்டாவது, இப்ப இவர் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முதல்ல வந்து இது ஒரு ஸ்டே கொடுத்தாங்க, இது மாதிரி போக வேண்டாம், இது இந்த ப்ராஜெக்டினுடைய வயபிலிட்டி, அதனால என்ன பெனிஃபிட் டு தி சொசைட்டி இதெல்லாம் பார்க்க வேண்டும், விவசாயிகளுக்கு என்ன பாதகம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அதெல்லாம் வந்து நிறுத்திவிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு கடைசியில் ஹைகோர்ட்டுக்கு போகும்பொழுது அந்த ஹைகோர்ட்ல இந்த வாதங்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு பிறகுதான் அந்த பெஞ்ச் சொல்லி இருக்கின்றது இந்த ப்ராஜெக்ட் ஒன்றும் தப்பு இல்லை, யூ கேன் கோ அஹெட் அப்படின்னு. ஆகவே இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், இது நான் இந்த கெயில் மட்டுமே நான் சொல்லல, இப்ப எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட இன்னைக்கு கேஸ் என்பது ரொம்ப அவசியமா இருக்கு. பவருக்கு பாசிட்டிவ் ஆஃப் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. ஆகவே எல்லாத்தையும் நம்ம அப்ஜெக்ஷன் ஃபார் அப்ஜெக்ஷன் சேக் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா எந்த ப்ராஜெக்டுமே வராது. இந்த நேம் ஆஃப் அப்போசிஷன் ஒரு பெரிய எக்கனாமிக் பெராலிசிஸ் வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிராமாவாகத்தான் எனக்கு படுகின்றது. விவசாயிகள், விவசாய அமைப்புகள், தமிழக அரசு மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக கட்சிகள் இவை எதிர்த்தாலும் சென்னை உயர்நீதிமன்றம் கெயில் இந்தியாவுடைய திட்டத்துக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. இதை எதிர்த்து தமிழக அரசாங்கம் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறது. இந்த திட்டம் மட்டும் சர்ச்சைக்குள்ளானது அல்ல. சமீபத்தில் இது போன்ற பல திட்டங்கள் சமீபத்தில் சர்ச்சைக்குண்டாயிருக்கிறது. இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு கனகராஜ் அவர்கள் இருக்கிறார், மத்திய அரசு வழக்கறிஞர். அதே போல திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார், சமூக ஆர்வலர். மற்றும் திரு அந்தரிதாஸ், மதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு அந்தரிதாஸ், மற்றும் விவசாயிகள் அமைப்பை சேர்ந்த திரு நல்லசாமி
நல்லசாமி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நான் திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். நம்ம கெயில் இந்தியா திட்டம் மட்டுமல்ல, பல்வேறு திட்டங்களை பற்றி பேசி வரும்போது மதிமுக பல திட்டங்களை எதிர்த்திருக்கிறது. சமீபத்தில் நீங்க எதிர்க்காத திட்டங்களை பட்டியலிட முடியுமா? அதாவது அப்படி பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட முடியாது. நல்ல வளர்ச்சி திட்டப் பணிகளை என்றைக்கும் நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 70 பொழுதுகளிலே வைகோ அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது சேது சமுத்திர திட்டத்தை பற்றி அதனுடைய புள்ளி விவரங்களை பற்றி அது வந்தால் இந்த இடத்திலே தமிழ்நாட்டிலே தென் தமிழ்நாட்டிலே என்ன வகையான வளர்ச்சி திட்டப் பணிகள் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதெல்லாம் பட்டியலிட்டு சொல்லி அதனுடைய உச்சகட்டமாக வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது அண்ணா பிறந்த நாளில் செப்டம்பர் 15 கடற்கரைக்கு கூட்டி வந்து அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லி ஒரு மாணவனிடத்திலே ஒரு குரு ஆசிரியரிடத்திலே மாணவன் கேட்பதை போல கெஞ்சி கெஞ்சி தயவு செய்து இந்த திட்டத்தை இங்கே அறிவியுங்கள் என்று சொல்லி அந்த திட்டத்தை வாஜ்பாய் அவர்களால் சொல்ல வைத்தவர். ஆகவே நாங்கள் இயற்கைக்கு மாறாக போகும்போதுதான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர வந்த பல திட்டங்கள் கூடங்குளமாகட்டும் இல்ல மீத்தேன் வாயு திட்டமாகட்டும் லெஃப்ட் ரீட்டைல் ஆகட்டும் இல்ல இந்த ஒரு கேல் ப்ராஜெக்ட் ஆகட்டும் இல்ல சமீபத்துல அதாவது வேக்சின் பூங்கா தடுப்பூசி பூங்காவை கூட நீங்க எதிர்த்திருக்கீங்க. இது விமர்சனத்துக்கு உள்ளாயிருது. அதாவது மனிதனுடைய வளர்ச்சி முக்கியம், தொழிற்சாலைகள் முக்கியம். நாங்கள் வளர்ச்சிக்கோ தொழிற்சாலைக்கோ எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அந்த வளர்ச்சி மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு கேடாக இருக்குமானால் அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். குருட்டுத்தனமாக நாங்கள் எதிர்க்கவில்லை. இன்னும் சொல்ற ராணிப்பேட்டையில நீங்க பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை வாலாஜாப்பேட்டை இவெல்லாம் தொழிற்பேட்டைகள் நிறைந்த நகரம். நம்ம கூட ரொம்ப இவ்வளவு தொழிற்சாலைகள் வந்து நம்ம ரொம்ப பெருமைப்பட்டோம். ஆனா இன்னைக்கு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அங்கே இருந்த அந்த தோல் 17 தொழிற்சாலை வருகின்ற கழிவின் காரணமாக அங்கே வந்து தண்ணியை தோண்டினால் கூட இப்பொழுது எல்லோ வருது. ஒரு 7ஆம் வகுப்பு மாணவன் சொன்னான், அதாவது என்னுடைய தாத்தா வந்து நதியிலே தண்ணீரை பார்த்தார், என்னுடைய அப்பா ஏரி குளங்களிலே தண்ணீரை பார்த்தார், நான் இப்பொழுது கேனிலே தண்ணீரை பார்க்கிறேன். வருங்கால என்னுடைய மகன் வருங்காலத்திலே எதிலே தண்ணீரை பார்ப்பார் என்று எனக்கு தெரியாதுன்னாங்க. ஆக இன்னைக்கு அந்த இது இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கின்ற பட்டறைகள் அந்த பின்னலாடை தொழிற்சாலை பார்த்து நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அது சாயப்பட்டறைகளை அரசாங்கம் ஒழுங்குபடாத ஒரே காரணத்தால் இன்றைக்கு நொய்யல் என்கின்ற ஒரு நதி பாழாக்கப்பட்டு அது மரணித்து போய்விட்டது. மாறான திட்டங்களை நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க விவசாயிகளும். அதைத்தான் சொல்றாங்க திரு கனகராஜ். இந்த திட்டத்தை நாங்க எதிர்க்கல. கெயில் இந்தியாவுடைய திட்டம் வரட்டும், நன்றாக வரட்டும், மாற்று பாதையில வரட்டுமே. எதற்காக எங்களுடைய நிலம் வாயிலாக தான் வரணுமா? ஏன் தேசிய நெடுஞ்சாலை வாயிலாக கர்நாடகால போகுது, மற்ற மாநிலங்கள்ல போகுது, இங்கேயும் போக கூடாதுன்னு கேட்கல. இல்ல தவறா சொல்லியிருக்காங்க. அதாவது இதே வாதத்தை அவங்க நீதிமன்றத்தில் வைக்கும் போது இதே வாதத்தை வச்சாங்க. கெயில் இந்தியா நிறுவனம் வந்து இந்த மாற்றுப்பாதையில் வந்து இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் அடங்கிய ஒரு பெரிய வல்லுநர் குழு வந்து அதை ஆராய்ந்து பார்த்தார்கள். அதாவது தேசிய நெடுஞ்சாலையிலே அந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது என்று ஒரு நீண்ட அறிக்கையை சமர்ப்பித்து அதிலே அவர்கள் கூறியிருக்கின்ற சில இடர்பாடுகளையும் குறைபாடுகளையும் சொல்லியிருக்கின்றார்கள். நண்பர் கூறியதை போல, நான் வருமுன் கேட்டதை போல, அதாவது சாலை விரிவாக்கம் எதிர்காலங்களில் இருக்கும். இப்போதே சாலைகள் பத்தவில்லை. 3 வழி சாலை, 4 வழி சாலை, 6 வழி சாலை, எதிர்காலத்தில் இது போன்ற சாலைகள் தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது இப்போது அந்த இடத்திலே பைப்புகளை அமைத்து விட்டால், அந்த கேஸ் பைப்லைன்களை அமைத்து விட்டால், ஏதாவது அதில் கோளாறு ஏற்பட்டால் அந்த கோளாறை ரோட்டின் ஓரமாக அந்த குழியை தோண்டியோ அல்லது பெரிய பெரிய வாகனங்களை நிறுத்தியோ பெரிய சாலை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு விவசாய நிலம் முக்கியம் இல்லையா? மரங்கள் இல்ல இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுன்னா கேட்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டீங்க சாலையில சாத்தியப்படல இல்ல அதுன்னு கேட்டீங்க. சாலையில சாத்தியப்படாதுன்னு சொல்லி காரணங்கள் நீங்க அடுத்தது விவசாயம் பாதிக்கப்படுதா அப்படின்னு கேட்கும்போது ஐ வில் ஆன்சர். பாதிக்கப்படுதா கேட்கிறேன். பாதிக்கப்படவில்லை. அதுதான் இப்ப நிகழ்ச்சியா இருக்கு. ஏற்கனவே நாகை மாவட்டத்தில் இதே மீத்தேன் வாயு கேஸ் திட்டம் போட்டு அங்கேயும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ட் கிராப்ஸ், டீப் ரூட் கிராப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. எந்த விதமான பாதிப்பு இல்லை. 20 அடியில, அதாவது 20 மீட்டர் உள்ள ஒரு பைப். ஒரு சில இடத்துல அந்த பைப் லைன் போற இடத்துல மட்டும் நீங்க மரங்களோ அல்லது போர் கிணறுகளோ ஒரு சில இடர்பாடுகள் இருக்குத்தான் செய்கின்றது, போட முடியாது. ஆனா குறிப்பாக நம்ம 5.5 கோடி மக்களுக்கு ஒரு சில திட்டங்கள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் வருது. நம்ம வீட்டை ஓட்ட போட்டு தானே வருது. சென்னையில இருக்கு இல்லையா? அது வந்தா இப்போ நல்லா இருக்கும் இல்லையா? டெல்லி நல்லா இருக்கு, எந்த ப்ராப்ளம் இல்லை. மெட்ரோ ரயில் எதுல கொண்டு வர்றாங்க? பறக்கும் ரயில் வந்தது. இப்போ மெட்ரோ ரயில் எதுல வருது? பூமிக்குள்ளதான் வருது, சிட்டிக்குள்ள இருக்கு. நம்ம இப்போ 1.5 கோடி மக்கள் வாழ்ற இந்த சென்னையில உள்ளதானே போட்டு வராங்க. இந்த இடர்களை நீங்க வந்து பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது திரு கனகராஜனுடைய வாதம். திரு நல்லசாமி அவர் என்ன சொல்றாரு, விவசாயம் பெருமளவுக்கு பாதிக்கப்படாது, அதுவும் இல்லாம அது போகக்கூடிய பகுதியில தான் இந்த பிரச்சனையை தவிர மற்ற பெரிய நீங்கள் சொல்வது போல பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை அப்படிங்கறது அவருடைய வாதம். திரு நல்லசாமி.
அதாவது இப்ப நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன். இப்ப வந்து கொச்சியிலிருந்து தமிழ்நாடு வழியா கர்நாடகாவுக்கு போகுது. தமிழ்நாடு பயன்பெறுது, கர்நாடகாவும் பயன்பெறுது. இதுல நாங்க தப்புன்னு சொல்லல. அதே நேரத்தில் தமிழ்நாடு வந்து ஒரு மலை மறைவு மாநிலம். மொத்தம் கிடைக்கக்கூடியது 833 டிஎம்சி. கர்நாடகாவை பொறுத்தளவுல 3475 டிஎம்சி தண்ணி கிடைக்குது. 20000 டிஎம்சி வந்து அரபிக்கடலுக்கு போகுது, வீணா போகுது ஆண்டுதோறும். அந்த தண்ணி இங்க விடுறாங்களான்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் பண்பு இருக்கான்னா இல்ல. ஆக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் மூலம் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இப்ப காவிரி இறுதி தீர்ப்பு சொன்னாங்க. இறுதி தீர்ப்பு பின்னாடி பிப்ரவரி வந்து கெசட்ல வெளியிட்டாங்க. இப்ப இந்த ஆண்டு முடிய போகுது, இன்னும் காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்படுத்தல. ஆக ஒரு தேசிய சொத்து இல்லைங்களா, அத வந்து தமிழ்நாட்டு வழியா வந்து அங்க கர்நாடகா கொண்டுகிட்டு போலாம். ஆனா கடலுக்கு போற தண்ணியை தமிழ்நாட்டுக்கு விடக்கூடாது. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் இல்ல. இத பத்தி நான் ஒரு சின்ன அவர் வந்து முதல்ல ஏன் அதுல காட்டல, இப்போ இதுல காட்டக்கூடிய அக்கறை ஏன் அதுல காட்டலங்கிறதா என்னுடைய கேள்வி. திரு ராமசுப்ரமணியன், அதாவது இப்ப நண்பர் பேசினது ஐ திங்க் அது ஒரு டைவர்ஷனரியா பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் பேசினது அவர் சொன்னும் பொழுது எங்களுக்கு தகுந்த காம்பன்சேஷன் கொடுக்கவில்லை அப்படின்னு ஆரம்பிச்சார். அவங்களுடைய இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தி கொஞ்சம் அதிகமா பணத்தை வாங்கலாம் கெயில இருந்து அப்படிங்கறது அவங்களுடைய ஐடியாவா இருக்கு. அதுதான் பிரைமரிலி மிஸ்டர் கனகராஜ் will also endorse my views. அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் இருந்தாலும் சொல்லிட முடியுமா, அப்படி மேம்போக்கா சொல்லிட முடியுமா? மேம்போக்காக இல்ல, இது வந்து தயவு செய்து பேப்பர்லாம் நீங்க படிங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இந்த நிலத்தை எடுத்துக்கொள்வதற்கு அப்செக்ஷனே கிடையாது, எங்களுக்கு காம்பன்சேஷன் நிறைய கொடுங்க அப்படின்னு தான் எல்லாம் கேட்டுட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இரண்டாவது இவர் சொன்னது போல இடம் அந்த ப்ராஜெக்ட் வருகின்றது முன்னாடியும் எடுத்து சொன்னேன், ஹைவே பக்கத்தாப்புல வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில. நம்ம we are expanding அவர் அதற்கான வாய்ப்பு அணுகப்பட்டதா? அதாவது தமிழக அரசாங்கம் இது பற்றி நீங்க வந்து முழுமையா நீங்க கருத்துல கொள்ளல அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கும்போது நீங்க ஹைவேஸ்ல வந்து போறதுக்கான வாய்ப்பு வந்து போதுமான அளவுக்கு கருத்துல கொண்டீங்களா? அதுல ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்கோம், சப்மிட் பண்ணிருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் அடங்கிய குழு, வல்லுநர் குழு வந்து சாத்தியமாகாது என்று தமிழ்நாடு சாத்தியமில்லை என்று தமிழ்நாடு தேசிய நெடுஞ்சாலையில் சாத்தியமில்லை என்ற ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசாங்கத்தின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டம் என்று சொன்னால் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். கேரளாவிலிருந்து தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தினுடைய திட்ட மதிப்பீடு 3000 கோடி என்று சொல்கிறார்கள். ஆனால் கொச்சியிலிருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லை வரை நெடுஞ்சாலை ஓரமாக போடப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்பொழுது மாத்திரம் ஏன் வந்து 50,000 ஏக்கர் நிலங்களை காவு கொடுத்து செய்யப்படுகிறது என்பதுதான் கேள்வி. அது இல்ல, அதாவது சொல்றாங்க இவங்க விபத்து தான் வரணும். அது கேரளாவில் இது சாத்தியப்படும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இது ஏன் சாத்தியம் இல்லாமல் போகிறது? ஆக 50,000 நிலங்கள் வந்து சாதாரணம் கிடையாது. இப்ப விவசாயியுடைய நிலைமை இன்னைக்கு மோசமா இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் ஒருவர் செய்கிறான்னு சொன்னா அவர் உற்பத்தி செய்யறவர் அந்த விலையை நிர்ணயிக்கிறார். ஆனால் நம்ம நாட்டு விவசாயினுடைய நிலைமை அது இல்ல. அவங்க வந்து விலையை நிர்ணயிக்க முடியாது. விதைத்ததிலே முளைத்தது பாதி, முளைத்ததை வளர்ந்தது. கேரளால சாத்தியப்படுதுன்னா தமிழ்நாட்டிலேயே சாத்தியம். முதல்ல கேரளால நெடுஞ்சாலையில சாத்தியம். முதல்ல ஒன் திங் ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட். நண்பர் சொன்னாரு 50,000 விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. 50,000 ஏக்கர்ன்றது தவறு. மொத்தலே வந்து 1500 ஏக்கர் தான். ரெண்டாவது இதுல இன்வால்வ் ஆன விவசாயிகள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 5000 விவசாயிகளுடைய நிலங்கள் எடுக்கப்பட்டது. ஆனா இன்னை வரலும் அப்செக்ஷன் கொடுத்தது பாத்தீங்கன்னா 300 இருந்து ஒரு 500 அப்செக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. அதுக்கு மேல வேற யாரும் அப்செக்ஷன் பண்ணல. விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து 300 இருந்து 500 வரை. மூன்றாவது இதுல வந்து கேரளாவில் நண்பர் சொல்றாரு இது சாத்தியப்படாது. கேரளா என்ற பகுதி வந்து மலை பகுதி, மலை எல்லாம் இருக்கும், பள்ளம் மேடு பள்ளம் அதிகம் உள்ள பகுதி. அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பைப்புகளை வந்து கீழிருந்து மேலேயும் இந்த மாதிரி உழைவுகள்லாம் இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல எங்கே சாத்தியப்படலையோ ஒரு சில தேசிய நெடுஞ்சாலையில மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட 4 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்களே தவிர முழுதாக அந்த சாலை வழியாக கொண்டு வந்ததாக இல்லை, அறிக்கை இல்லை. இந்த நிலையில நான் திரு நல்லசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். திரு ராமசுப்ரமணியன் சொன்னார், அதாவது விவசாயிகள் வந்து இது எதிர்க்கிறாங்க அப்படின்னா காம்பன்சேஷன் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நோக்கமாக இருக்கலாம் அப்படின்னு. அதுவா நோக்கம் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன் திரு நல்லசாமி. இழப்பீடுங்கிறது
இழப்பீடு உரிய இழப்பீடு கொடுக்கணும். இப்போ அவங்க 50,000 ஏக்கர்னு சொன்னாங்க, இவங்க 1500 ஏக்கர்னு சொன்னாங்க. 1500 ஏக்கர் வழியா தான் அது போகுது. இருந்தாலும் பாதிக்கப்படுறது 50,000 ஏக்கர். நீங்க ஒரு அந்த நிலத்தினுடைய வழியா ஒரு தேசிய நெடுஞ்சாலை போனா அதனுடைய மதிப்பு 10 மடங்கு 15 மடங்கு கூடுது. அதே நேரத்தில் இந்த குழாய் போகும்போது அது ஒரு ஏக்கர் 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு நிலம் அந்த குழாய் நடுவு போயிட்டுனா பக்கத்து நிலம் 1 லட்சம் ரூபாய்க்கு தான் போகுது. மீதி 9 லட்சம் யார் கொடுக்கிறது? அந்த இழப்பீடு யார் ஏற்கிறது? ஆக இழப்பீடுங்கிறது என்ன இழப்போ அந்த இழப்புக்குரிய தொகையை அரசாங்கம் கொடுக்கணும். இப்ப என்எல்சி டவர் லைன் போட்டாங்க, ஒரு தென்னை மரத்துக்கு 1200 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அது கொடுக்கறாங்களா? இல்ல. ஏராளமான மரங்களை தோன்றாங்க. அதனுடைய பின்விளைவுகள், இதனால என்னென்ன பாதிப்பு பின்னாடி ஏற்பட போகுது அதுக்கு சேர்த்து இழப்பீடு கொடுக்கறதா இழப்புக்கு உண்டான ஈடு. ஆக அப்படி இல்லாம மேற்போக்கில் இவங்க கொடுக்கறவங்க அது ஏற்புடையதல்ல. இரண்டாவது இப்ப கேரளாவில் மலைப்பாங்கான பகுதி, இங்க சமவெளி, அதனால கொண்டுகிட்டு போலாம். சமவெளியில விவசாய நிலவழியா கொண்டுட்டு போலாம். மலைப்பாங்கான பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் கொண்டுட்டு போலாம். இது நியாயம் இல்லாத ஒரு போக்கா இருக்குது. ரைட். நான் திரு கனகராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இப்போ இந்த திட்டத்துல இந்த திட்டத்துக்கு மட்டுமல்ல, பல்வேறு சர்ச்சைக்குள்ளான திட்டங்களுக்கு வழக்கு கூடங்குளம், தமிழ்நாட்டுக்கு எதுவுமே வேண்டாம். அதாவது இந்த திட்டத்துல நீங்க அப்படி பார்த்தாலும் கூட இன்னொரு விஷயம் பார்க்கணும். எதுலயுமே இந்த மக்களுடைய ஒரு கான்பிடன்ஸ் உங்களால பெற முடியல, இந்த திட்டத்திலயும் பெற முடியல. நீங்க மக்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய திட்டம், நாங்க காம்பன்சேஷன் கொடுக்கிறோம், பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொன்னாலும் கூட எதிர்ப்பு உங்களால குறைக்க முடியல. அந்த அளவுக்கு மக்களுடைய கான்பிடன்ஸ், அவங்களுடைய நம்பிக்கையை பெறறதுக்கான போதுமான சரியான நடவடிக்கை இல்லைன்னு தான் அதை பார்க்க முடியும். அதாவது அப்படி சொல்லிட முடியாது. இப்போ மக்களுடைய, நான் ஏற்கனவே நீங்க கூர்ந்து கவனிக்கணும், நான் இப்ப சொன்னது போல 5000 விவசாயிகள் தான் இதுல அவர்கள் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல அப்ஜெக்ஷன் பண்ண விவசாயிகள் வெறும் 300 தான். ஆக பாதிக்கப்பட்டவர்கள் 300 பேர் தான் இதுல இருந்திருக்காங்களே தவிர, இந்த பாதிக்கப்பட்டோருக்காக பேசுகின்ற சங்கங்களின் தலைவர்கள், அது பின்னாடி அரசியல்வாதிகள், அரசியலுக்காக ஏனோ வேறு சில காரணங்களுக்காகவும் அவங்களிடம் போராட்டம் பண்ணி இந்த திட்டங்களை தமிழ்நாடை முன்னேற்ற மாநிலமாக ஆக்குவதற்கு தடையாக இருக்கின்றார்கள் என்பது எந்த விதமான குற்றச்சாட்டு நேரடியா அவங்க மேல. முன்னேற்றத்தை தடுக்கிறீங்க, எல்லா திட்டத்தையும் தடுக்கிறீங்க அப்படின்னு உண்மையாலுமே அப்படின்னு சொல்றேன். மனிதனை வீழ்ச்சி அடைய செய்கின்ற ஆரோக்கியத்துக்கு குந்தமாக இருக்கின்ற அந்த திட்டங்களை நாங்கள் எதிர்ப்பு. நீங்க சொன்னீங்க கூடங்குளம் ஏற்கனவே செர்னோபில்ல நமக்கு அனுபவம் இருக்குது. புகுஷிமால எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்கன்னு தெரியும். அதுக்கான பாதுகாப்பு வசதிகளை, சில கழிவுகளை எங்க கொட்டணும் கூட. ஸ்டெர்லைட்டை பத்தி சொன்னீங்க. ஸ்டெர்லைட்டை வரும்பொழுது 94ஆம் ஆண்டு 2 நிபந்தனைகளை பொல்யூஷன் கண்ட்ரோல் விதித்தது. ஒன்னு, இது நேஷனல் மெரைன் பார்க்ன்றதுனால கடற்கரையிலிருந்து 25 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இருக்கணும். இன்னைக்கு 15 கிலோமீட்டர்ல இருக்குது. இன்னொன்னு 250 மீட்டருக்கு அகலமான பசுமை காடுகளை வளர்க்கணும்னு சொல்லுது. ஏன்னா அதனுடைய கெமிக்கல் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 250 மீட்டரை இன்னைக்கு 25 மீட்டரா மாத்திட்டாங்க. ஆக இன்னைக்கு இந்த திட்டத்துல 2 இடைஞ்சல் சொல்றாங்க. ஒன்னு விபத்துன்றாங்க, விபத்து கேரளாவில் நடக்காதப்ப. இன்னொன்னு சொல்றாங்க, இதனுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் நிலத்து வழியா போனா 685 கோடி தான் ஆகும். ஆனா நெடுஞ்சாலையில போனான்னு சொன்னா 1500 கோடி ரூபாய் ஆகுது. ஆகவே அதை தடுப்பதற்காக மக்களுடைய விவசாய நிலங்கள் போனாலும் பரவாயில்லை நினைக்கிறாங்க. விவசாயிகள் ஏற்கனவே இன்றைக்கு கண்ணதாசன் சொன்ன மாதிரி நதியின் வெள்ளம், கரையில் நெருப்பு, இந்த இரண்டுக்கும் இடையே தவிக்கின்ற ஒரு தவிப்போடு இருக்கிறாங்க. விதத்துல முளைச்சது பாதி, முளைச்சதுல வளர்ந்தது பாதி, வளர்ந்தது விளைந்தது பாதி, விளைந்ததுல கடனுக்கு பாதி, நாட்டுக்குள்ளேயே நாடு கடத்தப்படுறாங்க விவசாயிகள். இதற்கு மேலும் சுமை ஏற்ற வேண்டுமான்றதா என்னுடைய கருத்து. சார், எனக்கு இவர மாதிரி இந்த ஒரு பிரமாமான பாடுகிட்டெல்லாம் சொல்லி எல்லாம் பேச தெரியாது. சாதாரண இயல்பாக பேசக்கூடிய மனிதன் தான். முதல்ல 2-3 பாயிண்ட் சொன்னீங்க நீங்க. ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ், நியூக்ளியர் பவர். நான் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியை பத்தி நிச்சயமா பேச முடியும். ஏன்னா அந்த கம்பெனில I was invited to join as a very top man as a president. அது இவர் சொன்ன அந்த நேரத்தில் தான் நாங்க அழைத்து கொண்டு போனோம். அப்ப நான் என்ன பண்ணி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கின்றேன்னு அவங்க கம்பெனி அனுப்பிச்ச கார்ல எதுலையுமே போல, ஒரு ஆட்டோல தான் போனேன். என்ன மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், அதுக்கு அப்ப பயங்கரமான அப்போசிஷன் இருந்தது. அதற்கு பிறகு இப்ப இல்லைங்கிறீங்களா? ப்ளீஸ், அப்படி முடிக்கல. ஏன்னா ஐ எம் டெல்லிங் யூ மை எக்ஸ்பீரியன்ஸ். அதற்கு பிறகு அந்த அங்க உள்ள போன பிறகுதான் அந்த எக்ஸ்ட்ராடினரி ஃபேண்டாஸ்டிக் ஃபேக்டரி. அது ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரூம் இருக்கு சார். அந்த ஃபேக்டரி கிட்டத்தட்ட 300 ஏக்கர் 400 ஏக்கர் இருக்கும். அது ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்ல ஏரியால அந்த ஃபேக்டரிக்குள்ள எங்க பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல கண்ட்ரோல் ரூம் அங்கிருந்து பார்த்து சரி செய்ய முடியும். அதுல ஏதாவது பிரச்சனை எல்லாம் நடந்ததுன்னா அது மேன் மேட்.
ஐ கேன் டெல் யூ டெஃபினெட்லி அது ஏதோ யாரோ பண்ண சின்ன சின்ன கோளாறு. இப்ப செர்னோபில் சொன்னார், அதுவும் மேன்மேட், அதுவா இயற்கையாகவே நடக்கல. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுத்த அறிக்கை தப்பா, நீரி என்கிற நாக்பூர் அமைப்பு சொல்லிருக்கு அது சொன்னது தப்பா? நான் சொல்றேன் நீரியோட ரிப்போர்ட்டை பத்தி பேசிட்டு அந்த கங்கா அமிலத்தினுடைய வாயு கசிந்ததுனால்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்படுதுன்னு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்லிருக்கு. செர்னோபில்லா இருக்கட்டும், அப்புறம் இத பத்தி பேசினார் அவர் ஃபுகுஷிமாவை பத்தி. அந்த ஃபுகுஷிமா ப்ராப்ளம் நடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் ஜப்பான்ல இருந்தேன். அப்ப என்னுடைய ரூம், நான் டோக்கியோல இருக்கும்போது திடீர்னு லேசா அது இருந்தது. அப்ப அந்த மேனேஜர்கிட்ட கேட்கிறேன், ஹோட்டல் மேனேஜர், என்னையும் அப்படி அடுன சார், இது இங்க எங்க நாட்டுல இது சகஜம் சார், அதனால இது வந்து இப்படிதான் இருக்க முடியும், சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனா எங்க கட்டடங்கள்லாம் அதுக்கு தகுந்தாப்புல பண்ணிருக்காங்க. சோ யூ ஹேவ் டு மேக் எ கம்பேரிசன். அது ஃபுகுஷிமா இருக்கக்கூடியது சார், நீங்களே பேசக்கூடாது சார், நீங்க யூ ஷுட் அலோ தி அதர்ஸ் ஆல்சோ டு ஸ்பீக். அங்க நடந்த அந்த பிரச்சனை போல இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது யூ ஹேவ் டு கம்பேர் ஆப்பிள் டு ஆப்பிள். இதையும் ஃபுகுஷிமா ஒரு விதமான பிரச்சனை அல்ல. அதுல அணுக்கழிவை எங்கே கொட்டுவது கூட ஒரு பிரச்சனை. அது எங்க கொட்டுறது அப்படிங்கறத பத்தி எகைன் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் பிரான்ஸுக்கு போயிருந்தேன். ஒரு ஃபுட்பால், அதுதான் மேக்சிமமான நியூக்ளியர் பவர் இருக்கக்கூடிய பிளான்ட் இருக்கக்கூடியது. அங்க ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு பாருங்க, அந்த அளவு கூட அதை விட குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க அந்த நியூக்ளியர் வேஸ்ட், அது வேஸ்ட் கூட சொல்ல முடியாது, தட் இஸ் ரீசைக்கிளபிள், அதை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்ப இருக்கும்போது என்ன பண்றது, என்ன பண்றது? பக்கத்துல இருந்து கூடங்களுக்கு பக்கத்துல இருந்து பேசினா இந்த பேச்சு ஏற்றுக்கலாம். பாதிக்கப்பட்ட மக்கள் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட வேதாந்தம் குரூப்புக்கு ஆதரவா நீங்க பேசுறீங்க. உண்மையாக நான் பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. தமிழகத்தின் 7 பிரதான மாவட்டங்கள் வழியாக கெயில் இந்தியா செயல்படுத்தக்கூடிய திட்டத்துக்கு எதிர்ப்புகள் வலுக்க உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் அந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசாங்கம் சென்றிருக்கிறது. இது போன்ற திட்டங்கள் சமீப காலங்களில் பெரிய சர்ச்சைகளுக்குள்ளாக, மக்களுக்காகத்தானே திட்டங்கள், திட்டங்களுக்காக அல்லவே மக்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இல்ல வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் தேவைங்கிற பார்வையும் இருக்கு. இதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவரித்து விவாதித்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு நல்லசாமி அவர்கள் இருக்கிறார். நல்லசாமி அவர்கள்ட்ட கேட்க வருகிறேன், இப்போ எது இடைப்பட்ட தீர்வாக இருக்கும் நினைக்கிறீங்க? இந்த திட்டம் மாற்று வழியில செயல்படுத்துறதா, இல்ல ஒரு பெட்டர் காம்பன்சேஷன் ஏற்படுத்தி விவசாயிகளும் நன்மை பெறும் வகையில ஒரு இடைப்பட்ட தீர்வை எட்டுவதா? எது நீங்க விரும்புறது? எங்களது முதல் மாற்று வழியில் எடுத்துக்கிட்டு போறதுதான். ரெண்டாவது இழப்பீடு கொடுக்கறதா இருந்தால் அந்த இப்ப சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்கல்ல, அந்த நிலத்தை என்ன இழப்போ இழப்பை விட 4 மடங்கு கூடுதலா கொடுக்கணும். அந்த அளவுக்கு எவ்வளவு மதிப்பு இழக்குதோ அதை கொடுக்கணும். மன்னிக்கணும் திரு நல்லசாமி, குறிக்கிறதுக்கு இழப்பீடு அப்படின்னு சொல்லும்போது இந்த திட்டத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னு தானே அர்த்தம்? இந்த விவசாய நிலங்கள் வயலா போறதை நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னு தானே அர்த்தம்? இல்ல நாங்க ஏத்துக்கல. அதாவது ஒரு கால் முடியாத பட்சத்துல, அதாவது தேசிய நெடுஞ்சாலை வழியா கொண்டு செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தான் நாங்க இழப்பீடை பத்தி பேசுறோம். இழப்பீடுங்கிறது எந்த விதத்திலே அந்த கொண்டு போகக்கூடிய நிலம் மட்டும் இல்லாம பக்கத்து நிலம் எவ்வளவு பாதிக்கப்படுதோ அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் முறை. ரெண்டாவது இப்ப அவங்க சொன்னாங்க 5000 விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது 300 விவசாயிகள் தான் எதுக்குறாங்க, 4700 விவசாயிகள் கெயிலுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னா அந்த விவசாயிகள் எங்கேயாச்சும் போராடி இருக்காங்களா? எங்களுக்கு பைப் லைன் நிலத்து வழியா வரணும், எங்களுக்கு இழப்பீடை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு எங்கேயாச்சும் போராடி இருக்காங்களா? சொல்றது ஏற்புடையதாக இல்லை. ஒட்டுமொத்த விவசாயிகளும் இதை எதுக்குறாங்க, அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன், அதாவது நிச்சயமா உங்கள்கிட்ட முடிச்சுட்டு வரேன். அவரோட இது சார்ந்த வழக்கறிஞர் அப்படிங்கிறதுனால கேட்க வரேன். இது ஒரு அவர் பேசும்பொழுது காம்பன்சேஷன் கூட போதுமானதாக இல்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடிகிறது. நீங்க ரிவைஸ் பண்ணினாலும் கூட இதுல பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. மரம் வைக்கக்கூடாது, போர் போடக்கூடாது அப்படிங்கும்பொழுது அதங்க மரம் விளையக்கூடிய மாவட்டம், நீங்க மரம் தானே வைக்க முடியாதுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா மரம் அங்க பிரதானமாக தென்னை வளரக்கூடிய பகுதி, அப்படி நீங்க ஒதுக்கிட முடியாது. காம்பன்சேஷன்ல கூட நீங்க ஒரு இடைப்பட்ட தீர்வு நோக்கி போக முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு. ஒரு சரியான காம்பன்சேஷன் வழங்கப்படாதனால தானே இவ்வளவு சர்ச்சைன்னு புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. காம்பன்சேஷனை பொறுத்தவரை கெயில் நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா, என்ன தீர்மானம் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற வன அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இல்லையா, மாவட்ட வன அதிகாரிகள் தலைவர் அவர்கள் மாநில அரசாங்கம் என்ன நிர்ணயித்திருக்கிறதோ, வன அலுவலர்
என்ன நிர்ணயித்து மாவட்ட வன அலுவலர் அந்த மரத்திற்கும் என்ன காம்பன்சேஷன் வழங்கணும் அப்படின்னு நிர்ணயித்திருக்காரோ அதை மாநில அரசாங்கம் அதை அவர்களிடம் காட்டி மாநில அரசாங்கம் என்ன நிர்ணயித்து தருகிறதோ அதை கொடுத்து வருகிறோம். அதுதான் கெயில் நிறுவனம் செய்கின்றது. சப்போஸ் இதை மாநில அரசாங்கம் அதிகமாக நிர்ணயிக்கணும் நிலைப்பாடு எடுத்தால் நிர்ணயிக்கின்ற நிலைப்பாடு எடுத்தால் கொடுப்போம் என்று ஏற்கனவே வாக்குறுதி அளித்துள்ளது. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 கோடி ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கொடுக்கணும்னு அவங்களுடைய மினிமம் காம்பன்சேஷன் கேட்டிருக்காங்க. அது இல்ல நான் சொல்றது இவங்க யார் அந்த லேண்ட் நாங்க கொடுக்கறேன்னு சொல்றாங்களோ அவங்க 2 கோடி ஏக்கருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ரீசனபிளா மாநில அரசாங்கம் எவ்வளவு இழப்பீடு சந்திக்கிறது அவங்க சார். இழப்பீடு சந்திக்கிறது அவங்க தரிசனம் நிறைய இருக்கு. எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே விளைகின்ற இது பூமி கிடையாது. அதில் நிறைய தடைகள் பல ஏற்பட்டுடுது. இங்க கட்டடம் கட்டக்கூடாது தரிசு நிலம் அப்படின்னா எதுக்கு பயன்படுத்த முடியுங்கிற கேள்வி இருக்கு. நீங்க வாங்க இன்னும் மேலும் பயன்படுத்துறதுக்கு பல தடைகள் வருது இல்ல. இப்படி பயன்படுத்தக்கூடாது, இங்க இதை தோண்டக்கூடாது, இங்க கட்டடம் கட்டவே கூடாது, நீங்க கிணறா நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்னு பல தடைகள் வரும்பொழுது உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் மேலும் சுருக்கிறதா அமைஞ்சிருக்கு. கிணறு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஏக்கர்ல ஒரு பைப் லைன் வருதுன்னா கிணறு போடுறதா ஒரு ஏக்கர்ல வேற ஒரு இடத்துல போட்டுலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அதே போர் கூட தள்ளி போட்டுக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. மரம் தள்ளி போட்டுக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. எல்லாமே இல்ல இது எல்லாமே ஒரே லைன்ல வருதா கிடையாது இல்லையா. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படி பாருங்க, ஒரு 5000 விவசாயிகள் இருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டில் 5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 5000 இந்த கேஸ் மீத்தேன் சிஸ்டம் இந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எதற்கு பயன்படுதுன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இதனுடைய விரிவாக்கம் முதல் கட்டமா இந்த கேஸ் பைப் லைன் முதல்ல நீங்க அதனுடைய பயனை தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறுவனங்களுக்கு மாற்று எரிபொருளாக அதே மாதிரி எல்லார் வீட்டிலும் இப்ப எதிர்காலங்களில் உங்களுக்கு பைப் லைன் வழியா அவங்க வீட்டுக்கு கேஸ் வரும். மாநகரங்களில் முதல், அப்புறம் மாவட்டங்களில், அப்புறம் கிராமங்களில், அப்புறம் எல்லா ஊர்களிலும் இப்படி இருக்கின்ற ஒரு 5 கோடி மக்கள் பயன்படுகின்ற இந்த திட்டம். இதனால வரக்கூடிய பெரிய நன்மைகளை பாருங்கன்னு அவர் சொல்றாரு. அது சொல்ல போனா நீதிமன்றம் கூட அந்த நிலைப்பாட்டை தான் எடுத்து இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். திரு அந்தரிதாஸ், பெரிய நன்மை செய்யறதா நினைச்சு பெரிய தீமையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மரங்கள் இயற்கையினுடைய வரங்கள் நாங்க அந்த அடிப்படையில் தான் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு தான் இந்த அறிக்கை கஸ்தூரி ரங்கன் அறிக்கை வந்தது. எதற்குன்னு சொன்னா இயற்கையாக வைத்திருக்க வேண்டும், இயற்கைக்கு புறம்பாக செய்யக்கூடாது. நாங்கள் வளர்ச்சி திட்ட பணிகள் வளர்ச்சி திட்ட பணிகளை நாங்கள் எதிர்க்கவில்லை. 91ஆம் வருஷம் நரசிம்மராவ் ஆட்சியில் இருந்தப்போ எல்பிஜி நான் ஏதோ கேஸ் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஸ்ரீபெரும்புதூர்ல மிகப்பெரிய தொழிற்சாலை, என்னுடைய ஊர் அது பக்கத்துல இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர்ல மிகப்பெரிய தொழிற்சாலை வரும்போது நம்மளாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டோம், ரொம்ப பெருமைப்பட்டோம். அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டத்துல ஒரு வைரஸ் தடுப்பூசி கண்டுபிடிக்கக்கூடிய தொழிற்சாலையை நீங்க எதிர்க்கிறீங்க. அதனால வைரஸ் பரவும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி திட்டங்கள் அணுகுலையால இவ்வளவு பேர் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்கிறதே அவங்க ஏத்துக்கல. இதை போய் தொழிற்பேட்டை அமைந்த போது நாங்க பெருமைப்பட்டோம். ஆனா என்ன நிலைமைன்னு சொன்னா, திருக்கழுக்குன்றத்துல அதாவது வைரஸ் தடுப்பூசி தொழிற்சாலை வர இருக்கு. அது வந்தால் வைரஸ் பரவிவிடும், முயல் தப்பிக்கும், எலி தப்பிக்கும், அதனால மக்கள் பாதிக்கப்படுவாங்க, வைரஸ் பரவும் நீங்க போராடுறீங்க இல்லையா? இயற்கை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து திருவண்ணாமலை ஒரே ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி உங்ககிட்ட நண்பர்கிட்ட கேட்கணும். நீங்க ஸ்டெர்லைட் எதிர்க்கிறீங்க, அங்கேயே சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை என்னைக்காவது எடுத்து குரல் கொடுத்திருக்கீங்களா? ஏன் பட்டாசு தொழிற்சாலை மக்கள் பாதிக்கலையா? அதே போல இயற்கையாகவே இருக்க வேண்டும் என்று கூறிய நீங்கள் மணல் கொள்ளை இதுவரையில் 10,000 பேருக்கு பாதிக்கப்படுவாங்க. கன்னியாகுமரியிலிருந்து ஒரு சில 100 பேர்கள், சில 10 பேர்கள் அணு உலை வெடித்தா 1,00,000 பேர் கூட பாதிக்கப்படும். அந்த தன்மை கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலியில் வரல இருக்கிற கடல் மணல் கிரிவலம் தான் குரல் கொடுத்தீங்களா? இதுவரையில் நீங்கள் குரல் கொடுத்தீர்களா? அவங்களோட அஜெண்டாவை நீங்க இயற்கை வளம்னா எல்லாத்தையும் எதிர்கொள்கிறீங்களா? சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகள்
திருவண்ணாமலைன்னா கிரிவல ஞாபகத்து வரும். இன்னைக்கு யானை வளம் வருது. என்ன காரணம்னா விலங்குகளுடைய இருப்பிடங்களை மனிதன் ஆக்கிரமித்த காரணத்தால் மனிதன் இருப்பிடங்களை நோக்கி விலங்குகள் வர ஆரம்பித்திருக்கிறது. 91ஆம் ஆண்டு எல்பிஜி வரும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா இன்னைக்கு மல்டிநேஷனல் கம்பெனிஸுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, ஒரு 1000 பேர் தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் சொன்னால் 10,000 பேர் ஒப்பந்த தொழிலாளராக பாண்டட் லேபராக இருக்கிறாங்க. வைரஸ தடுப்பூசி செய்யறதுக்காக ஒரு தொழிற்சாலை அமைக்கப்படுது. அதனால மக்கள் பாதிக்கப்படுவாங்க, வைரஸ் பரவும்னு ஒரு சந்தேகம் கிளப்பப்படுது. அப்ப எங்கதான் தடுப்பூசி தயாரிக்க சந்தேகங்கள் வரும்பொழுது அதை நிவர்த்தி என்ன விதமான பாதுகாப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் சொல்லிட்டு அதை நிவர்த்தி செய்து அந்த நம்பிக்கை ஊட்ட வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதுக்காக எல்லாத்தையுமே மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு சவாலாக இருக்கிறவங்க எதையுமே எதிர்க்க கூடாதுன்னு சொன்னா எதையுமே எதிர்க்க முடியாது. ஆக நாங்க அதை சொல்ல வரல. இன்றைக்கு மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல இன்றைக்கு பாண்டட் லேபராக வேலை செய்து கொண்டு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் இது குப்பை கூடைக்கு போய்விட்டது. அதனால என்ன லாபம்? மல்டிநேஷனல் சில தொழிலதிபர்கள் எப்படி சொன்னார், ஸ்டெர்லைட்டால வேதாந்தம் என்கின்ற ஒரு பெரிய பண முதலாளி தான் இன்றைக்கு 1000 கோடிகளை குவித்துக் கொண்டிருக்கிறானே தவிர அங்க இருக்கின்ற சாதாரண மக்களுக்கு எந்த விதமான இல்ல. ஆரோக்கியம் தான் கெட்டு போகுது. அதாவது ஸ்டெர்லைட்டை பத்தி மறுபடியும் அவர் பேச ஆரம்பிக்கிறார். நான் அதுக்கு பதில் சொல்லணும். முதல்ல நான் ஜாயின் பண்ணின போது அந்த மாதிரி இருந்தது. இப்பொழுது they are very very happy. இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலையில நம்ம நான் அங்க இருக்கக்கூடிய மக்களை பத்தி தான் நான் பேசுறேன். நான் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி தான் பேசுகிறேன். இப்ப அங்க போய் இப்பொழுது பார்க்கும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி இல்லைன்னா எங்களுடைய வாழ்வாதாரமே இல்ல. ஏன்னா அங்க ஸ்விக்கு போயாச்சு, அல்காலி போயாச்சு, எல்லா பெரிய பெரிய கம்பெனி போயாச்சு. எங்களுக்கு பல்வேறு வகையில எங்களுடைய வாழ்வாதாரம் என்பது ஸ்டெர்லைட் என்பது தான் சொன்னார். அப்புறம் ரெண்டாவது நியூக்ளியர் பத்தி ஏதோ மானாவாரி அவர் பேசுறார். ஆக்சுவலா நியூக்ளியர் பவர், தெர்மல் பவர், இதுல எவ்வளவு பேர் செத்து போறாங்க பார்த்தா, இதுல ஒருத்தம் நியூக்ளியர்ல போனான்னா அதுல 4000 பேர் போறாங்க. திஸ் இஸ் தி ரியாலிட்டி, திஸ் இஸ் தி ட்ரூத். ஆகவே இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் பாட்டு எதையோ நான் சொன்னோம்னா பக்கத்துல ஒரு வருஷத்துக்கு இந்தியால தெர்மல் பவர் அந்த கோல் இதெல்லாம் எடுக்கிறதுனால எவ்வளவு பேர் செத்து போறாங்கன்னா, போன வருஷம் கணக்கு 1,00,000 பேர் செத்து போயிருக்காங்க. இதே பக்கத்தாப்புல இருக்க சீனால 7.5 லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க. ஆகவே அது இன்னும் சேஃப், நியூக்ளியர் தான் ரொம்ப மோசம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஆபத்துகள் அப்படி அண்டர்பிளே பண்ணிட்டோமா திரு அந்திரிதாசனுடைய கருத்து? அதாவது ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலை கோபால் விஷவாயு இன்னைக்கும் காம்பன்சேஷன் இல்லாம 25 வருடங்களுக்கு பிறகு கூட ஊனமுற்றவர்களுக்கு காம்பன்சேஷன் இல்லாம இருக்கு. கவிதைன்றதுனால ஒண்ணு சொல்லி வச்சிடறேன். அதாவது என்னுடைய தாத்தா தோண்டினார் தங்கம் வந்தது, இந்த நிலத்தை என்னுடைய தாத்தா தோண்டினார் தங்கம் வந்தது, என்னுடைய அப்பா தோண்டினார் தண்ணீர் வந்தது, நான் தோண்டுகிறேன் எலும்புக்கூடுகள் வருகிறது, நாளைக்கு என்னுடைய மகன் தோண்டினால் வெடிகுண்டுகள் கூட வரலாம் என்கின்ற அளவிற்கு மனிதனை இயற்கைக்கு மாறாக இருக்கின்ற காரணத்தால் அன்றைக்கு அவனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயமே போபால்ல பார்த்து இதுவரை இழப்படி இல்லையா ஆண்டர்சனை தப்பி கோட்டாங்களே, தொழிலதிபருக்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தவிர ஆயிரக்கணக்கான மக்கள் சீரழிவதை பற்றி அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி இவர்கள் கருத்திலே கொள்ளவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. போபால் டிராஜடி நடந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தேர் அகைன் ஹியூமன் ப்ராப்ளம், ஹியூமன் எரர். அதாவது இண்டஸ்ட்ரியல் வேல் இல்ல அந்த மாதிரியான ஹியூமன் எரர் இது மாதிரி திட்டங்கள் ஹியூமன் எரர்ங்கிறது எங்கேயும் நடக்கும். இண்டஸ்ட்ரியல் எனக்கு தெரியும் சார், அந்த வேல்வ் என்ன எப்படி ஆச்சுன்னு நாங்க போய் பார்த்துருக்கிறோம் சார். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த இண்டஸ்ட்ரியல் வேல்வ்ங்கிறது அது லீக் சரியா நேர்கள் டீம் கேள்விகள் கேட்டிருந்தோம். நேர்கள் இதற்கு அளித்த பார்வை இதோ. கெயில் கூடங்குளம் போன்ற மத்திய அரசு திட்டங்கள் வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு 26%, கெடுதல் மக்களுக்கு எதிரானது என்று 59%, வேறு வழி இல்லை காலத்தின் கட்டாயம் என்று 15% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எந்த பக்கம் கருத்து இருக்கிறது அப்படிங்கிறது நம்மால புரிந்து கொள்ளப்படுகிறது. நான் திரு நல்லசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன்.
விவசாயமும் முக்கியம், அதே போல சர்வீஸ் துறை வளர்ச்சியும் முக்கியம், அதே போல இண்டஸ்ட்ரி துறை வளர்ச்சியும் முக்கியம். இது ஒரு இடியாப்ப சிக்கல் அப்படின்னு சொன்னா மிக இல்ல, ஒரு சிக்கலான விஷயம், ஆனால் தீர்க்க வேண்டிய விஷயம். இது எப்படி அணுகப்படணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. அதாவது எங்களை பொறுத்த அளவில் என்ன சொல்றோம்னா, நீங்க இப்ப சொன்னாங்க வேளாண்மை துறையும் வனத்துறையும் சேர்ந்து மரத்துக்கு அதனுடைய மதிப்பீடு நிர்ணயம் செய்வாங்க சொல்லி. ஏற்கனவே என்எல்சி நிறுவனம் மின்பாதை அமைக்கின்ற பொழுது 11,200 ரூபா தென்னை மரத்தை கொடுத்திருக்காங்க. அந்த தொகை கொடுப்போம்னு சொல்ல முன்வரல அவங்க. ஆக இனிமேல் நிர்ணயம் பண்ணுவாங்களா, அது எவ்வளவு வேணாலும் இருக்குமா, அதை வாங்கிக்கலாமா. ஏற்கனவே என்எல்சி நிறுவனம் ஒரு தென்னை மரத்துக்கு 11,200 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதை கொடுப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் அந்த கையில் நிறுவனத்துக்கு இல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப இது மீத்தேன் வாயை பத்தி சொன்னாங்க. மீத்தேன் வாய் எடுக்கிறாங்கல்ல டெல்டா நிலங்கள்ல, அதனால தண்ணி வெளியேற்றப்படும், சமுத்திரத்துக்கு போகும், அந்த பக்கமத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் ஈர்க்கப்படும், அதனால அந்த பகுதி பாலைவனமாகும். இதை ஈடு செய்ய கேரளாவில் அரபிக்கடலுக்கு போற தண்ணியை, கர்நாடகாவில் அரபிக்கடலுக்கு போற 2,000 TMC தண்ணீரை தமிழகத்துக்கு திருப்பி விடப்படும் ஒரு வார்த்தை சொல்லலையே யாருமே. ஆக தமிழ்நாடுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வேண்டத்தகாத மாநில மாதிரில தெரியுது. இது ஏன் இதையெல்லாம் சொல்ல முன் வரல அவங்க? திரு கனகராஜ், அதாவது ஐயா கேட்கிற மாதிரி ஒரு மரத்திற்கு இழப்பீடு 11,000 ரூபாய் வேண்டும், ஆகவே கெயில் நிறுவனம் இதற்கு தர முன்வருமா என்ற கேள்வி வைத்தார். இந்த கேள்வியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம். என்ன எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டு எவ்வளவு கொடுக்க முடியும் என்று மாநில அரசாங்கம் கூறுகிறதோ அவ்வளவு இழப்பீடுகளை வழங்க தயார் என்ற கெயில் நிறுவனம் ஏற்கனவே விவசாயிகளுக்கும், அது மட்டுமில்லாமல் மாற்று வழியில சாத்தியம் அப்படின்னு சொல்லுதார். அந்த பரிந்துரையை மாநில அரசுல சாத்தியம் சொல்லி இதனால் வரல சொல்லல, நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. மாநில அரசு என்ன சொல்லுதுன்னா, தேசிய நெடுஞ்சாலையில ஓரங்களிலே கொண்டு வாருங்கள் என்று கேட்கின்றார்கள். சாத்தியம் என்ற எந்த நிபுணர் அறிக்கையும் இல்லை. சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதை அந்த திட்டத்தினுடைய செயல்படுத்துவதில் தான் கூற முடியும். ஆகவே அந்த திட்டத்தை ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலையில் சாத்தியம் இல்லை என்று இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் என்ற ஒரு வல்லுநர்கள் அடங்கிய குழு அறிக்கை எல்லோருக்கும் தெரியும், அந்த நெட்டில் உள்ளது, நீங்க பார்த்துக் கொள்ளலாம். இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இது பறந்துபட்ட பல்வேறு திட்டங்களை பற்றி நம்ம பேசுவதனால பார்வைகள் பல இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி, நான் இந்த இதை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நண்பர் திரு அந்தரிதாஸ் கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டுக்கிறேன். இயற்கை அழிவுகள் இதனால் ஏற்படுது, கேஸ் இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றாரு. இதனால் வரையில தமிழ்நாட்டில் இருக்கின்ற கடல் ஓரங்களில் இருக்கின்ற கடல் மணலை காணும், அதை பற்றி கவலைப்படவில்லை, அதுவும் இயற்கை தான். இதனால் வரையிலும் இருக்கின்ற தமிழ்நாட்டில் உள்ள மலைகளில் கிட்டத்தட்ட ஒரு 1/3 மலை காணும், கல்லையும் காணும், பாறையும் காணும், அதை பற்றி அதுவும் இயற்கை வளம் தான். நண்பர் அந்திரிதாஸ் அவர்கள் இனிமேல் கொண்டு எதிர்காலங்களில் அவர் சொன்ன மணலையும் சுரங்கத்தையும் காப்பாற்ற வேண்டும் கஸ்தூரி அறிக்கை வந்திருக்கிறது. அது அமுல்படுத்தினால் நிச்சயமா அதெல்லாம் காப்பாற்றப்படும். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு அந்தரிதாஸ், திரு ராமசுப்ரமணியன், திரு கனகராஜ் மற்றும் திரு நல்லசாமி மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்து